அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல. இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில இங்க அனுப்புன மாதிரி அங்க போயிருக்கலாம். கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும். இல்ல சார், நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார். உங்கள் சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க. ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா? பாண்டே பெட்டின் பொருள மாதேஷ் வந்து தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிஎம் என்ன கேக்குறாரு? பதிலுக்கு பதில் பேசுவா நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி அரசியல் பண்ணலாம். பதிலுக்கு பதில் பேசுவா நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்னுடைய பதில் நீங்க தீர்மானிப்பீங்களா? எதுக்கு என்கிட்ட பேட்டி கேக்குறீங்க? நான் உங்க கருத்து நீங்க தனியா அப்புறம் ஏன் கருத்து சொன்னா பதிலுக்கு பதில் பேசுறீங்க? இல்ல நான் நீங்க வச்சாலா உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேனா? அங்க என்னவோ அது ஏன் சௌரியங்க. நான் பதில் கேள்வி எழுப்பேன், பதிலுக்கு பதில் சொல்லுவேன், பதில் சொல்லாம இருப்பேன், பதிலடி கொடுப்பேன். இல்ல பாண்டே சார், பதில கடந்து போவேன். உங்க கருத்தை தான் நான் பதிவு. நீங்க நினைச்சீங்க நீங்க எல்லாம் மைக்கு நிட்டும்போது பேசணுமா? உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறேன், நான் இப்ப பேசுறேன். நீங்க சொன்ன மீறாம பேசுவேன் நான். இல்ல அப்புறம் ரொம்ப முக்கியம் இல்ல சார். நான் ரொம்ப முக்கியம் சொல்றேன். கள்ளக்குறிச்சி கம்மியா 66 உயிர் போனது பரவாயில்லையா? அது பரவாயில்ல. அதையும் நம்ம கேட்கணும் சார். கேட்கதான் போறோம். அதைத்தான் நான் சொல்றேன். கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் எப்படி போகலையோ அதே போல மணிப்பூருக்கு பிரதமர் போகல. வேற உங்களுக்கு கேள்வி? அதே தான் சொல்றேன். நான் இல்லன்னு சொல்லி மணிப்பூருக்கு பிரதமர் போக மாட்டாருன்னு சொன்னேன்னா போயிருக்க கூடாதுன்னு சொன்னா போக வேண்டாம் சொன்னா உங்களுக்கு ஏன் திமுகவுடைய உதாரணமோ திருமாவளவன் உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஏன் பயம் வருது? எனக்கு பயம் இல்ல சார். அப்புறம் ஏன் பதறீங்க? பொது சமூகத்தில் மக்களுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். என்னுடைய பேர்ல நான் சொல்றேன். நீங்க மக்கள் பிரதிநிதி பாஸ். உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான வாசல் உங்க பின்னாடி நிக்கிறாங்க. நான் ஓரமா உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பேர்ல சொல்றேன். உங்க கருத்து தான் கொஞ்சம் இது. என்னை தானே கேக்குறீங்க. நான் தான் சொல்றேன். நான் சொல்றேன் சிஎம் எப்படி போகலையோ அதே மாதிரி பிஎம் போல. திருமாவளவன் எப்படி அரசியல் பண்றாரோ அதே மாதிரி பிஜேபி பண்ணும்.